சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் இருக்க கூடாதுமா. 2-3 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுறேன். பாத்துக்கோங்கம்மா. ஓகே டாக்டர். சக்தி, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம கொஞ்சம் பாத்துக்க. ஓகே. டேய் சக்தி, சக்தி. டேய் சார், சத்தம் போடாம பாருங்க சார் ப்ளீஸ். சரிம்மா. டேய் சக்தி, என்னடா இதெல்லாம்? நீ அவங்க கூட தான போன? என்ன ஆச்சுடா உனக்கு? எப்படி அடிபட்டுச்சு? டேய், வீட்டு பொம்பளை எல்லாம் எங்கடா? அண்ணே, தர்ஷினியை தேடி போறப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது கார் இடிச்சிருச்சுன்னு, அதான் இப்படி அடிபட்டிருக்கு. ஐயோ, அவங்கெல்லாம் எங்க? அவங்க தர்ஷினியை தேடி போயிருக்காங்கன்னு. தனியாவா? அண்ணா, தயவு செஞ்சு அவங்களை விட்டுருண்ணே. இம்புட்டு வருஷமா அவங்களை அடக்கி வச்சிருந்ததெல்லாம் போதும். அவங்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் தெரியாதவங்க கிடையாது. அவங்களுக்குள்ளயும் நம்பிக்கை, தைரியம் எல்லாம் இருக்கு. நம்மளை விட அதிகமாவே இருக்கு. அவங்க தர்ஷினியோட தான் வருவாங்க. எப்படி சக்தி? பொம்பளைங்க மட்டும் தனியா போய்? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, உங்களோட இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்காதீங்க. அப்படி அப்படி யோசிச்சுதான் அவங்க எல்லாரையும் இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தீங்க. அவங்க பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணட்டும்னு. இன்னைக்கு நான் இவ்ளோ தைரியமா பேசுறேன்னா அதுக்கு காரணம் சாரு மேடம் எனக்கு கொடுத்த தைரியம் தானே. இது மட்டும் இல்ல, லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிரச்சனைகளால தான் என்னை இப்படி இவ்ளோ மெச்சூர்டான ஆளா மாத்திருக்கு. எப்பவுமே அரைகுறையா பேசிக்கிட்டு எவ்வளோ இன்மெச்சூர்டா இருந்தேன். இப்பதான் லைஃப் புரியுதுன்னு. புரியுது. அண்ணே, என்ன மன்னிச்சிரு ஆதர, மன்னிச்சிரு. நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன். நீ இப்படி ஆனதுக்கு பாதி காரணமே நான் தான். எனக்கு யோசிக்க தெரியல. எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க கூட தெரியல. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இருந்துட்டு நீ சக்தி எல்லாருமே என்னோட சின்னவங்க தான். ஆனா பாரு, உங்ககிட்ட இருக்கிற தெளிவு கூட என்கிட்ட இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம புள்ளைய காணணும்னு தான் எனக்கு விளங்குது. அப்படியே மனசெல்லாம் துடிக்குது ஆதிரா, துடிக்குது. சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட ஒத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. தர்ஷினி வயசு பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் அடிச்சு பேசினவன் தான் நானும். ஆனா இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம பிள்ளைய அதுல இப்பதான் எனக்கு விளங்குது இந்த மரமட்டிக்கு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு. கதிரு,